ஹே ஃபாக்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு கிறிஸ்பியான முறு தோசை ஹோட்டல் ஸ்டைல்ல பார்க்க போறோம். ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு பேசின்ல போட்டுருங்க. அடுத்தது வந்து உப்பு தேவையான அளவு. உப்பு ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் அந்த உப்பு வந்து கோதுமை மாவோடையும் அரிசி மாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம எடுத்துக்க போற பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணி. அந்த தண்ணி வந்து தேவையான அளவு ஊத்துங்க. ஊத்தின பிறகு நல்லா விஸ்க் எடுத்து மறுபடியும் நல்லா வந்து விஸ்க் பண்ணுங்க. இது கோதுமை மாவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய லம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க மிக்ஸ் பண்ண அந்த லம்ஸ் எல்லாம் கரையணும். அது வந்து ஒரு ஃபைன் பேட்டர், அதாவது வந்து எந்த லம்ஸுமே இருக்கக்கூடாது நீங்க வந்து தோசை வாக்குறதுக்கு முன்னாடி. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி விஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாவு வந்து நம்ம யூஸ்வலா தோசை மாவு மாதிரி இல்லாம ரொம்ப லைட்டா இருக்கும், ரொம்ப டைல்யூட்டா இருக்கும். சரிங்களா? அதாவது நீங்க வந்து ஹோட்டல்ல ரவா தோசை சாப்பிட்டுருக்கீங்க இல்லையா, அது எப்படி வருமோ அதே மாதிரி இந்த தோசை வரும். அடுத்தது வந்து பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து அடுத்தது வந்து இஞ்சி, தேவையான அளவு இஞ்சியை வந்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுட்டு இருக்கேங்க. அதுக்கப்புறமா சீரகம் கொஞ்சம், உங்களுக்கு வேணும்னா மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுல ஆட் பண்ணல. கடைசியா வந்து துருவின தேங்காய். இந்த துருவின தேங்காய் வந்து இந்த தோசைக்கு வந்து ஒரு வேற விதமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அடுத்தது கொத்தமல்லி, ஒரு ட்விஸ்டியே கொடுக்கும்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாவு வந்து மறுபடியும் திக்காறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க வந்து அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தால எடுத்து ஜஸ்ட் ஊத்தி பாருங்க. ஃப்ரீயா வந்து கீழே விழணும் அந்த மாவு, கஷ்டப்பட்டு விழக்கூடாது. ஸோ அப்படி கஷ்டப்பட்டு விழுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் லேசா தண்ணி ஊத்திக்கோங்க. இதுக்கு வந்து தோசைக்கல் வந்து நல்லா சூப்பரா சூடா இருக்கணுங்க. நல்லா சூடு பண்ண பிறகு ஊத்துங்க. இதுல ஒண்ணு இப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ வந்து இதை வந்து நீங்க வந்து கரண்டியால ஊத்தாதீங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தாலேயோ ஒரு டம்ளராலேயோ ஊத்துங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த தோசை நீங்க செய்யும் பொழுது நடுவுல ஊத்தாதீங்க, சைட்ல ஊத்துங்க. இது வந்து நடுவுல குழியா இருக்கிறதுனால அது அப்படியே நடுவுல வந்து உட்காந்துக்கும் அந்த மாவு. பாருங்க, ரொம்ப குவிக்கா குக் ஆயிடுங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன் இதை, அதாவது வந்து கரண்டியால ஊத்தாதீங்க, கிண்ணத்தால ஊத்துங்க. பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க, நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியா வந்திருக்கு. 5 மினிட்ஸ்ல நீங்க செய்யலாம் அதை. அடுத்தது வந்து இன்னொரு தோசை பார்க்கலாம் வாங்க. பாருங்க எப்படி நான் சைட்ல ஊத்துறேன், அதே மாதிரி கரண்டியால இல்லாம கிண்ணத்தால ஊத்துறேன். சைட்ல ஊத்துனீங்கன்னா நடுவுல குழியா இருக்கிறதுனால அப்படியே சென்டர்ல வந்து உட்காந்துரும், ரொம்ப குவிக்கா குக் ஆயிடும். ஸோ மீன்வைல் நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பாக்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் போடுங்க, சேனல் எப்படி இருக்குன்னு கீழே வந்து ஃபீட்பேக் கொடுங்க. பாருங்க முறுன்னு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. சூப்பரான ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ நீங்களும் உங்க வீட்டில் இந்த தோசையை செஞ்சு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.